ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு பார்சல் பார்க்க போகிறோம்னா, அதாவது எதிர் வெளியீடு. ஸோ அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் நிறையா புக்ஸ் வந்து எதிர் வெளியீடுலேருந்து கொஞ்சம் நிறையா புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு ஒரு வீடியோவை போடலான்னு. ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஆனால் எதிர் வெளியீடில் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் நல்ல ஆஃபர்லாம் போடுவாங்க. ஒரு 30 to 40% போட்டிருந்தாங்க. அப்போதைக்கு வாங்கினது தான் இந்த ஒரு பாக்ஸு. சரி, இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. நீங்கள் சீர்வாசகர் வட்டம் அப்படின்ட்டு இருக்குது, அப்புறம் வந்து இறைவி புக்ஸ் அப்படின்றது இருக்குது, அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, காமன் ஃபோக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து திடீர்னு ஒரு 30-40% வந்து எப்போவுமே ஆஃபர் போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைத்தில் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபரில் நான் வந்து புக் பண்ணது தான் இந்த ஒரு புக்கு. அதை நான் வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 kg பார்சல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக தான் வந்து வந்திருக்கு. எடுத்தாச்சுமா இருமா. ஸோ இந்த இவ்வளோ புக்கு கீழே உட்காருமா. ஸோ இவ்வளோ புக்கு தான் வந்து பார்த்து சாரி இருமா இவ்வளோ புக்கு கிழிச்சிடக்கூடாது. பார்சல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சரி, ஓகே. பூனை புக்கு நானே எனக்கு என்னென்ன புக்கு போடுன்னு மறந்துட்டேன். ஸோ அதை மட்டும் வந்து ஒரு புக்காக சொல்லிடலாம் அப்படின்னு. இதுவாமா போதும். ஸோ நான் கெடுத்து கொடுக்குற மேலே வச்சுட்டேன். ஸோ புக்கு வந்து இருளி அப்படின்ற ஒரு புக்கு, சாரோன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு 180 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 136 பக்கங்கள் உள்ளது. இருளி அப்படின்ற ஒரு புத்தகம் வச்சிருமா. அடுத்த ஒரு புத்தகம் வந்து பாலஸ்தீன். இங்கே வச்சிரு. அப்போ கீழே உட்காரு. நீ அப்படியே உட்காந்தே வச்சு. ஸோ அடுத்த புத்தகம் வந்து பாலஸ்தீன் எட்வர்ட் சைத் அப்படின்ற ஒரு புத்தகம். தமிழில் வந்து எஸ் ஹர்ஷி அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு 100 ரூபாய். இந்த புத்தகம் ஒரு 60-70 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தையுமே நம்ம வந்து படித்து எல்லாத்தையும் நம்ம வீடியோவை போடலாம். நம்ம வச்சிருக்கோம். நல்லா இருக்க புக்கு. நீ எதாவது பேசி, அதுக்கு தான் உனக்கு மைக் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து குழந்தைகள் தாமாக வளர்கிறார்கள் அப்படின்ற ஒரு புக்கு. குழந்தைகள் தாமாக வளர்கிறார்கள் அப்படின்ற ஒரு புக்கு. தா சக்தி பகதூர் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு 64 பக்கங்கள் உள்ளது. இந்த புத்தகம் வந்து ஒரு 90 ரூபாய் போட்டுருந்துச்சு. நான் இது எல்லாருமே வந்து ஒரு 30-40% ஆஃபரில் தான் வந்து வாங்கினேன். குழந்தைகள் தாமதமாக வளர்கிறார்கள் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்தாமா. அடுத்த ஒரு புக்கு வந்து நோயின்றி வாழ 4 வழிகள் அப்படின்ற ஒரு புத்தகம். உமர் ஃபாரூக் அவங்க எழுதியிருக்காங்க. உமர் ஃபாரூக் புத்தகம் வந்து நான் 2-3 புத்தகம் வந்து ஆர்டர் பண்ண எனக்கே ஞாபகம் இருக்குது. ஸோ இது வந்து நோயின்றி வாழ 4 வழிகள் அப்படின்ற ஒரு புத்தகம். இது வந்து ஒரு 40 ரூபாய் ஒரு புத்தகம். ஒரு 24 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் வச்சிருந்தேன். அடுத்த புத்தகம் வந்து பௌத்தம் எளிய அறிமுகம் அப்படின்னு சொல்லி ஜெயேந்திரன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ பௌத்தம் எளிய அறிமுகம் அப்படின்ற ஒரு புத்தகம். இது வந்து ஒரு 100 ரூபாய், 64 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். இதுவுமே நான் ஆஃபரில், எல்லாமே வந்து ஒரு ஆஃபரில் தான் வந்து வாங்கினது. அடுத்த புத்தகம் வந்து திரும்பி உட்காருபடி இங்கே வச்சிரு, அதுக்கப்புறம் பொறுமையாக. அடுத்து வந்து பூ உலகை காக்க புறப்பட்ட சிறுமி, கிரேட்டா துன்பர்க் அப்படின்ற ஆதி வள்ளியப்பன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். இது வந்து ஒரு 50 ரூபாய் ஒரு புத்தகம். 32 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் இந்த புத்தகம். அடுத்து விடுமா, இங்கே வச்சு எடுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு புத்தகம் வந்து பொது சிவில் சட்டம்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு எப்போவுமே இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு புக் ஆர்டர் பண்ணேன். பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட், ஒரு விளக்க கையேடு, முனைவர் சுப உதயகுமாரன் அவர்கள் வந்து எழுதியது பொது சிவில் சட்டம் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு 50 ரூபாய். இது ஒரு 36 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். இது அடுத்த ஒரு புத்தகம் வந்து போர்ச்சுகீசியனின் விரல்கள் அப்படின்னு சொல்லி லட்சுமி சிவகுமார் அவர்கள் வந்து எழுதியது. போர்ச்சுகீசியனின் விரல்கள் அப்படின்னு. இது வந்து ஒரு 120 ரூபாய் புத்தகம். 112 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். இந்த ஒரு புத்தகம் சரிமா. அடுத்த புத்தகம் வந்து பரமார்த்த குருவும் சீடர்களும் சொல்லிட்டு. இந்த புத்தகம் வந்து நான் நிறைய டைம் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன். ஏதோ ஒரு காமெடியான ஒரு கதையாக இருக்கும் போல், சிறுகதைகளாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு வாட்டியுமே வந்து இந்த ஒரு இது வந்து மிஸ் ஆகிட்டே எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த புத்தகம் வந்து இந்த டைம் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். சிறார் கதைகள் ஒரு புத்தகம். இது பரமார்த்த குருவும் சீடர்களும் வீரமாமுனிவர் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 120 ரூபாய். 80 ரூபாய், 120 பக்கங்கள், 120-80 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். பரமார்த்த குருவும் சீடர்களும் அப்படின்ற ஒரு புத்தகம். நீ நல்லா உட்கார். அடுத்த புத்தகம் வந்து பழவேற்காடு முதல் நீரோடி வரை தமிழக கடற்கரை சுனாமிக்கு பின் 10 ஆண்டுகள் அப்படின்னு. பழவேற்காடு முதல் நீரோடி வரை தமிழக கடற்கரை சுனாமிக்கு பின் 10 ஆண்டுகள், வரிதையா கான்சதந்தின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஒரு 140 ரூபாய் இந்த ஒரு புத்தகம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 140 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். இது இந்தாங்க தான் சொல்லுங்கள்.
அடுத்த ஒரு புத்தகம் வந்து இணையம் துறைமுகம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் ஆண்டனி வந்து எழுதியிருக்காங்க. இணையம் துறைமுகம் அப்படின்ற ஒரு புத்தகம். நான் இந்த துறைமுகத்தை பற்றி அது சார்ந்த எதுவுமே வந்து நான் இதுவரையும் நான் படித்ததில்லை. சரி, ஓகே, இதை நம்ம படித்து பார்க்கலாம். இது வந்து கட்டுரை ஒரு புத்தகம், இதை படித்து பார்க்கலாம் அப்படின்றதான். ஒரு 128 பக்கங்கள் உள்ளது. 120 ரூபாய். இணையம் துறைமுகம் அப்படின்ற ஒரு புத்தகம் நான் வச்சிருக்கோம். அடுத்த புத்தகம் வந்து மண்புழு என்னும் உழவன் அப்படின்ற ஒரு புத்தகம். வளர்ப்பும் தொழில்நுட்பமும் பயன்களும், பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவங்க வந்து எழுதினது. இதுவுமே வந்து ஒரு 100 ரூபாய், ஒரு 112 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம். இது நம்ம வச்சிருக்கோம். ஸோ அடுத்த புத்தகம் வந்து சவுண்ட் சிட்டியும் சைலண்ட் கோர்ட்டும் அப்படின்ற ஒரு புத்தகம். உமர் பாருக் அவர்கள் வந்து எழுதியது. நான் உமர் பாருக் அவர்கள் எழுதியது வந்து ஒரு 3 புத்தகம் வாங்கியிருக்கேன். நான் ஒரு ஒன்றா படித்து வந்து நான் வீடியோ போடுறேன். சவுண்ட் சிட்டியும் சைலண்ட் கோர்ட்டும் அப்படின்ற ஒரு புத்தகம். வருக புதிய தமிழாசிரியரே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சவுண்ட் சிட்டியும் சைலண்ட் கோர்ட்டும் அப்படின்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தோட டைட்டில் வந்து ஆரம்பிக்குது. விலை 70 ரூபாய். கிட்டத்தட்ட வந்து ஒரு 86 பக்கங்கள் உள்ளது. எப்பவுமே புது புக் வாங்கினா எப்படி மோது பார்க்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் புத்தகம் வந்து வாக்கு தவறேல் மதிவணனி அப்படின்றவங்க எழுதினது. ஆக்சுவலாக அந்த புக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே ஆர்டர் போட்டால் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், கொரியர் சார்ஜ் இருக்காது. அதனால் டக்கு இந்த புக்கு வந்து ஒரு 75 ரூபான்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். அந்த 75 ரூபாய்க்கு ஒருத்தா இல்லையான்னு சொல்லி அது படித்தா தான் தெரியும். பட் ஆனால் இது வந்து 75 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கம்மியான பக்கங்கள் தான் உள்ளது. ஆனால் வந்து இந்த பிரிண்ட்டு, அந்த கலர் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் 75 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க புத்தகம் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் இது இந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இல்லைன்னு சொல்லி உள்ள கண்டென்ட் தான் முடிவு பண்ணும். நம்ம வந்து அந்த பக்கங்களை வச்சு முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறையா புத்தகம் படித்து பார்த்தப்போ தெரிஞ்சு. ஸோ எல்லாமே ஏதோ ஒரு செலவு நல்ல செலவாக தான் இருக்கும் வந்து வாசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கினது இந்த புத்தகம். வாக்கு தவறேல் மதிவணனி அவங்க வந்து எழுதினது. நம்ம இந்த புத்தகத்தையுமே வந்து நம்ம வீடியோ வந்து போடுவோம். ஸோ நான் வாங்கின புத்தகம் வந்து இவ்வளோ புத்தகம் தான் வந்து நம்ம வாங்கியிருக்குது. இதெல்லாமே வந்து ஒன்று ஒன்றா படிச்சுட்டு நம்ம ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் வந்து பண்ணுவோம். நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் வேறு ஏதாச்சும் புத்தகம் இருந்தால் சொல்லுங்கள், நம்மளும் அதையுமே வாங்கி படிப்போம். இதில் ஏதாச்சும் ஒரு புத்தகம் நீங்கள் படிச்சிருந்தா அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி. சொல்லுங்கள், ஏதாச்சும் நீ தான் கதை சொல்லுவீங்களா? நல்லா சொல்லு. சொல்லுங்க, ஏதாவது கதை சொல்லு. ஒரு பாட்டி வடசுட்டு இருந்தா. கீழே உட்காந்து சொல்லு. நல்லா சவுண்டாக சொல்லுமா. ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லு. ஒரு பாட்டி நல்லா சவுண்டாக சொல்லு. உட்காரு, பயப்படாமல் சொல்லு. உட்காரு. பயப்படாமல் சொல்லு. பாட்டி இந்த மைக் இப்படி வச்சுட்டு சொல்லு. கையில் வச்சுக்கிறியா? இந்த கையில் வச்சுக்கோ, வாங்கிட்டு வச்சுக்கோ. சொல்லு. ஒரு பாட்டி என்ன பண்ணிச்சா, வடசுட்டு இருந்தான். தட்டுல போட்டு இருந்துச்சான். இந்த டால்ஃபைனை எண்டு எடுத்து பண்ணா. என் காக்கா வந்து எனக்கு ஒன்று கொடு சொன்னான். கொடுக்கலாட்டி பிடிக்கின்னு போயிடுவேன் சொன்னான். அங்க பாரு சொன்ன. அப்படியே காக்கா எல்லாத்தையும் தட்டோட புடுங்கிட்டு போயிடுச்சா. அப்புறம் டால்ஃபைனு இங்க வா சொல்லிச்சான். டால்ஃபைனும் எடுத்துட்டு போயிடுச்சான். எந்த பேரோட நாய்க்குட்டி வந்துச்சான். அந்த வண்டியில பூண்டிச்சான். பூண்டினோடனா அந்த டால்ஃபைனு அது கிட்ட போயிடுச்சான். பேர் என்ன கேட்டுச்சா. அது ஒண்ணுமே சொல்லலாம். அதுக்குன்ட்டு அது ஓடிடுச்சா. அவங்க அம்மா வீட்டுல சாப்பாடு கொடுத்தாங்களா, பால் கொடுத்தாங்களா, ஊட்டி டீ இல்ல கடையில போய் அப்புறம் வாங்கிட்டு வந்து வீட்டுல பால் போட வச்சிருந்தாங்களா. அப்புறம் பியூனா அடுப்பில் போய் பார்த்துச்சா. அவங்க ஃபோன் நோண்டி இருந்தாங்களா. பால் இல்ல தெரியல, ஃபோன் பேசிருக்காங்களா. ஃபோன் பேசுறோன்னு வந்துட்டாங்களா. அடுப்பேல பார்த்தாங்களா. பூனெல்லாம் கொத்துச்சு. அந்த டால்ஃபைன் பண்ணிச்சான். வீட்டுக்கு வந்து அந்த டால்ஃபைனு. அப்புறம் காக்காவும் வந்துச்சான். அப்புறம் பூனையும் டால்ஃபைனும் 2 பேரும் சண்டை போட்டுருவாங்களா. சண்டை போட்ட உடனே அதாவது வீட்டுக்கு போங்க சொல்றாங்க. அப்புறம் பூனை வந்து என்ன பண்ணிச்சா, திருப்பதியும் பால் குடிக்குமா. அது பால் குடிச்சிட்டு விளையாட போகுமா. அவங்க அம்மா தலவாணியில தூங்க வச்சோமா. அவ்வளோதானா? அவ்வளோதான். கட் பண்ணிடவா? சரி, ஓகே, பாய் சார். பாய். நிறையா படிங்க, வாசிங்கன்னு சொல்லணும்.
நல்லா படிங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சா நீ சொல்லு. நல்லா வாசிக்கணும்னு சொல்லுங்க. நல்லா வாசிக்கணும், படிக்கணும், ஓடணும். சரிம்மா. துவா செய்யணும். சரிம்மா பாய் சொல்லிடு. பை பை.